நம்ம ஒன்றுமே எதிர்பார்க்கல. அதாவது நீ பெண்கள் பாதுகாப்புன்னு பேசுகிற, பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை, நான் வந்தால் பாதுகாப்பு கொடுப்பேன், உங்கள் அண்ணனா உங்கள் அண்ணியா உங்கள் நொண்ணியான்லாம் நீ பேசிட்ட, ரைட்டு. அப்போ நீ சுய வாழ்க்கையில் ஒழுக்கமாக இருக்கணும். உன்னுடைய மனைவியே உன் மேலே புகார் கொடுக்குது, வெளியிலேருந்து யாரும் கொடுக்கல, வெளியில இருந்தோ உனக்கு முன்னாடியே யாரும் கொடுக்கல, பிம்பம் திமுக வந்து பிம்பம்னு நீ சொல்கிற. அப்போ உனக்காக ஃபைட் பண்ணி குரல் கொடுத்து உனக்காக அவ்வளவு முட்டு கொடுத்தாங்க. ஈவன் அவங்க போஸ்ட் எல்லாம் பார்த்தா தெரியும். நான் என் குடும்பமே என்னை கேள்வி கேட்டுச்சு, எங்கள் அம்மாலாம் கூட கேள்வி கேட்டாங்க, என்னடா இது அப்படின்னு. அப்போ கூட நான் முட்டு கொடுத்து நான் ஸ்ட்ராங்காக நின்னேன். விஜய் அப்போல்லாம் போக மாட்டாரு, அண்ணியை கைவிட மாட்டாரு, நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நின்னேன். கடைசியில் பார்த்தா நீ இப்படி செஞ்சிட்டியே அப்படின்னு தன்னை நம்புன அப்பா அம்மாவையும் விட்டாரு, மனைவி குழந்தைகளையும் விட்டாரு, இப்போ தொண்டர்களையும் தூக்கி குப்பையில் எரிஞ்சிட்டார். இதுதான் விஜய். சிம்பிளாக சொன்னால் இதான் விஜய். இப்போ இவ்வளோ அக்குறுமா அநியாயத்தையும் பண்ணிட்டு நான் மகளிர் தினம் கொண்டாடுறேன், நான் பெண்கள் பாதுகாவலன்,